கர்நாடக மாநிலத்தில் பட்டியல் இனத்தவருக்கு உள் இடஒதுக்கீடு தொடர்பான இடைக்கால அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் 101 பட்டியலின சமூகங்கள் உள்ள நிலையில் அவர்கள் அனைவருக்கும் சேர்த்து 17% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இதில் சில சமூகங்கள் மட்டுமே பலனடைவதாகவும் புகார்கள் இருந்தன. இந்நிலையில் பட்டியல் இன சமூகங்களில் உள்ள அனைவரும் பயனடையும் வகையில் உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதையடுத்து பட்டியல் இனத்தோருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க கர்நாடக அரசு குழு அமைத்தது. ஓய்வு பெற்ற நீதிபதி நாகமோகன் தாஸ் தலைமையிலான இந்த குழு தனது அறிக்கையை மாநில அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த சூழலில் பட்டியல் இனத்தோர் மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2 மாதங்களில் நடத்தி முடித்து அதன்படி உள் இடஒதுக்கீடு வழங்க சித்தராமையா அரசு முடிவு செய்துள்ளது. 30 ஆண்டுகளுக்கு முன்னால உங்க ஊர் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணுமா? வந்தாச்சு கூகுள் டைம் டிராவல். 1980ஆம் ஆண்டுகளில் தங்கள் ஊர் எப்படி இருந்தது என பார்க்க பலருக்கும் ஆசைதான். அதற்காகவே டைம் டிராவல் என்ற டெக்னாலஜியை கூகுள் கண்டுபிடித்துள்ளது. இதன் மூலம் 30 ஆண்டுகளுக்கு முன் ஒரு இடம் எப்படி இருந்திருக்கும் என்பதை கூகுள் மேப்ஸ் மூலம் பார்க்கலாம். தற்போது லண்டன், பாரிஸ் நகரங்களில் மட்டுமே அறிமுகமாகி இருக்கும் இந்த டெக்னாலஜி விரைவில் இந்தியாவிலும் அறிமுகம் செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாம்பன் கால்வாயை தூர்வாருவதற்காக தமிழக அரசின் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் சென்னை IIT குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1854ஆம் ஆண்டு முதன்முதலாக 4400 அடி நீளத்திற்கு பாம்பன் கால்வாய் தூர்வாரப்பட்டது. பின்னர் 1964ஆம் ஆண்டு ஏற்பட்ட தனுஷ்கோடி புயலால் மணல் மூடி பாம்பன் கால்வாயின் வழித்தடம் 2 மீட்டருக்கும் குறைவான ஆழத்திற்கு சென்றுவிட்டது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக பாம்பன் கால்வாய் தூர்வாரப்படாததால் மண்மேடுகள் நிறைந்து காணப்படுகின்றன. இதனால் கால்வாயை கடப்பதில் சிக்கல் ஏற்பட்டு பெரிய கப்பல் தரை தட்டுவதும் விபத்துகளும் நடக்கின்றன. தற்போது பாம்பன் தூக்குப்பாலம் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா காணவுள்ளது. இந்த நிலையில் பாம்பன் கால்வாயை தூர்வாருவதற்காக தமிழக அரசின் சிறு துறைமுகங்கள் துறை சார்பாக IIT நிபுணர்கள் குழு கடலடியில் மண்ணின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து பேசிய அதிகாரிகள், தற்போது 2.11 மீட்டராக உள்ள பாம்பன் கால்வாயின் ஆழத்தை 10 மீட்டர் வரையிலும் தூர்வாரி ஆழப்படுத்தப் போவதாக தெரிவிக்கின்றனர். மேலும் இதன் மூலம் 30,000 டன் வரை எடையுள்ள இலங்கையை சுற்றிச் செல்லும் வணிக கப்பல்களும் கூட பாம்பன் கால்வாயை கடந்து செல்லலாம் என்றும் பயண தூரம் குறையும் என்றும் தெரிவிக்கின்றனர். முதற்கட்டமாக இந்த ஆய்வுப் பணிகள் முடிந்து அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். அதன் பின்னர் சாகர்மாலா திட்டத்தில் பாம்பன் கால்வாயை தூர்வாருவதற்காக மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு தூர்வாரும் பணிகள் தொடங்கப்படும் என்று அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். காதலித்த பெண்ணை கரம் பிடிக்க இளைஞர்கள் அரும்பாடுபட்டு வரும் நிலையில் தெலங்கானாவைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தான் காதலித்த 2 பெண்களையும் ஒரே நேரத்தில் திருமணம் செய்துள்ளார். கும்னூர் கிராமத்தைச் சேர்ந்த சூரியதேவ் என்ற இளைஞர் லால்தேவி மற்றும் ஜால்கர் தேவி என்ற 2 பெண்களை காதலித்து வந்துள்ளார். வீட்டில் பெண் பார்ப்பதை அறிந்து கொண்ட சூரியதேவ் தனது காதல் கதையை வீட்டில் கூறி மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு சம்மதம் பெற்றுள்ளார். இதையடுத்து ஒரே மண்டபத்தில் தான் காதலித்த 2 பெண்களையுமே சூரியதேவ் திருமணம் செய்து கொண்டார். கோலாகலமாக நடந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் 2 மனைவிகளுடன் ஒரே வீட்டில் வசிக்கப் போவதாக கூறியிருக்கிறார். இது தொடர்பான வீடியோவும் வைரலான நிலையில் நெட்டிசன்கள் பலரும் வாழ்த்துகளையும் விமர்சனங்களையும் வெளியிட்டு வருகின்றனர். தற்கொலை செய்து கொள்வதாக மனைவி மிரட்டுவதும் தற்கொலைக்கு முயல்வதும் கணவனுக்கு இழைக்கப்படும் சித்திரவதை என்று மும்பை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 2009இல் திருமணம் செய்து கொண்ட தம்பதியினருக்கு குடும்ப நீதிமன்றம் விவாகரத்து வழங்கியது. இதை எதிர்த்து மனைவி செய்த மேல்முறையீட்டை விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றம் விவாகரத்தை உறுதி செய்தது. இந்த வழக்கில் தொடர்புடைய பெண் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கணவனை பலமுறை மிரட்டியுள்ளார். ஒரு முறை தற்கொலை செய்து கொள்ள முயன்றுள்ளார். இவற்றுக்கு கணவனின் தரப்பு அளித்த ஆதாரங்களின் அடிப்படையிலேயே குடும்ப நல நீதிமன்றம் விவாகரத்து அளித்துள்ளதாக மும்பை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியை ஏற்படுத்த தனது அரசு தொடர்ந்து முயற்சிகளை எடுத்து வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
ரம்ஜானை ஒட்டி வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இஃப்தார் விருந்து நிகழ்ச்சியில் ட்ரம்ப் பங்கேற்றார். அமெரிக்க அரசின் பல்வேறு துறைகளில் பணிபுரியும் இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய நாடுகளின் தூதர்கள், இஸ்லாமிய அமைப்பினர் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் பேசிய ட்ரம்ப் கடந்த தேர்தலில் தனக்கு ஆதரவளித்த இஸ்லாமியர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்துவது சாத்தியமே இல்லாதது என பலர் கூறி வருவதாகவும், அதை மாற்றி அங்கு அமைதியை ஏற்படுத்த தான் தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கர்நாடக மாநிலம் நாகர்ஹோலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் 4 குட்டிகளுடன் இருந்த புலியை சுற்றுலா பயணிகள் அருகில் கண்டு ரசித்தனர். கபினி வனப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் சஃபாரி சென்றபோது ஒரு குட்டியை வாயில் கவ்வியபடி தாய் புலி சென்ற நிலையில் தாயை பின்தொடர்ந்து 3 குட்டிகள் நடந்து செல்லும் அழகிய காட்சி பதிவு செய்யப்பட்டுள்ளது. சீனாவின் BYD மின்சார கார் உற்பத்தி நிறுவனம் ஹைதராபாத்தில் கார் ஆலையை அமைக்க உள்ளது. ஹைதராபாத் அருகே 3 இடங்களை மாநில அரசு சுட்டிக்காட்டியுள்ள நிலையில் அவற்றில் பொருத்தமான இடத்தை தேர்வு செய்யும் பணியில் BYD ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது. மெகா என்ஜினியரிங் என்ற நிறுவனத்துடன் இணைந்து ஆண்டுக்கு 6 லட்சம் கார்களை உற்பத்தி செய்யும் வகையில் 8200 கோடி ரூபாய் செலவில் இந்த ஆலை அமைக்கப்பட உள்ளது. இதற்கிடையே தூத்துக்குடியில் வியட்நாம் நாட்டின் வின்ஃபோஸ்ட் நிறுவனம் மின்சார கார் ஆலையை அமைத்து வரும் நிலையில் அங்கு 3 மாதங்களில் உற்பத்தி தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. உலக மின்சார கார் சந்தையில் டெஸ்லா நிறுவனம் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் அதற்கு சீனாவின் BYD மற்றும் வியட்நாமின் வின்ஃபாஸ்ட் முக்கிய போட்டியாளர்களாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி லண்டனில் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் கல்லூரியில் உரையாற்றும் போது எதிர்ப்பு குரல்கள் எழுந்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. லண்டனில் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திற்குட்பட்ட கெல்லாக் கல்லூரியில் உரையாற்றிய மம்தா தான் ஆட்சியில் இருக்கும் வரை சாதி மத பாகுபாடுகள் இருக்காது என்றும் அனைத்து தரப்பினரின் ஒற்றுமைக்காக பாடுபடுவேன் என்றும் பேசினார். அப்போது சிலர் மேற்கு வங்கத்தில் மத ரீதியான வன்முறைகள், கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டது ஆகிய விவகாரங்களை எழுப்பினர். அப்போது சிலர் மம்தா கோபேக் என்றும் குரல் எழுப்பினர். ஆனால் முதலீடுகள் குறித்து பேச தான் வந்துள்ளதாகவும் மற்ற விவகாரங்கள் குறித்து பேச முடியாது என்றும் விளக்கினார். அப்போதும் கூச்சல்கள் நிற்காத காரணத்தால் ஆவேசமடைந்த மம்தா மதவாத சிந்தனை உள்ள சிலர்தான் செல்லுமிடமெல்லாம் இவ்வாறு சென்று அவமதித்து வருவதாக விளக்கினார். 35 ஆண்டுகளுக்கு முன் தன் மீது கொலை முயற்சி நடந்த புகைப்படத்தையும் அவர் கூட்டத்தினர் மத்தியில் காண்பித்தார். உத்தரப்பிரதேசத்தில் மனைவிக்கு காதலனுடன் கணவர் திருமணம் செய்து வைத்த காணொளி இணையத்தில் வைரலாகி வருகிறது. கோரக்பூரைச் சேர்ந்த பப்ளு ராதிகா என்ற பெண்ணை கடந்த 2017ஆம் ஆண்டு திருமணம் செய்தார். அவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த 18 மாதங்களாக அப்பெண் வேறு நபருடன் காதலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அறிந்த பப்ளு ராதிகாவை அவரது காதலனுடன் இணைந்து வாழும்படி கூறியதோடு திருமணமும் செய்து வைத்துள்ளார். முன்னதாக உத்தரப்பிரதேசத்தில் இருவேறு பகுதிகளில் கணவனை காதலனுடன் சேர்ந்து மனைவி கொலை செய்த நிகழ்வுகள் நடைபெற்றதை தொடர்ந்து மனைவிக்கு திருமணம் செய்து வைத்த கணவரின் செயல் வைரலாகி வருகிறது. நான்கு நாள் பயணமாக பெய்ஜிங் சென்றுள்ள வங்கதேச அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். வங்கதேசத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்கள், மக்களுக்கான வாழ்வாதார திட்டங்களுக்கு உதவுவதுடன் தங்களுக்கு அளித்த கடனுக்கான வட்டியை குறைக்கவும் முகமது யூனுஸ் கேட்டுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக வங்கதேசத்துடனான தங்கள் உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என சீனா தெரிவித்திருந்தது. வங்கதேசத்தில் புதிய அரசு அமைந்த பின்னும் வன்முறைகள் தொடரும் நிலையிலும் இந்தியாவுடன் மோதல் போக்கு நிலவி வரும் நிலையிலும் முகமது யூனுஸின் சீன பயணம் மிகுந்த கவனம் பெறுகிறது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் வருடாந்திர தொழில்நுட்ப கண்காட்சி தொடங்கியது. இதில் AI தொழில்நுட்ப உதவியுடன் உருவாக்கப்பட்ட இயந்திர மனிதர்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதில் பொருட்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வது உள்ளிட்ட மனிதர்களின் கட்டளைகளை ரோபோக்கள் துல்லியமாக செய்து வியக்க வைத்தன. மேலும் அவை குழுவாக இணைந்தும் பணியாற்ற பணிக்கப்பட்டன.
இக்கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து வந்திருந்த 1000க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப நிபுணர்கள் உரையாற்றினர். முன்பை விட இயந்திர மனிதர்களின் செயல்பாடுகள் தற்போது மேம்பட்டிருப்பதாகவும் அவற்றால் மனிதகுலம் பெரிய அளவில் பயனடையும் என்றும் அவர்கள் கூறினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு கோடைக்கால சிறப்பு மலை ரயில் இயக்கப்படுகிறது. இன்று முதல் வருகிற ஜூலை 6ஆம் தேதி வரை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயில் இயக்கப்படுகிறது. மேட்டுப்பாளையத்தில் காலை 9:10 மணிக்கு புறப்பட்டு மதியம் 2:25 மணிக்கு உதகை சென்றடையும். மறுமார்க்கத்தில் சனிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகளில் உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் வரை சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. காலை 11:25 மணிக்கு உதகையிலிருந்து புறப்பட்டு மாலை 4:20 மணிக்கு மேட்டுப்பாளையம் சென்றடையும். இன்று இயக்கப்பட்ட சிறப்பு ரயிலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் பயணித்தனர். கேரளாவில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான தேக்கடியில் 17வது மலர் கண்காட்சி முதல் முறையாக இன்று முதல் கோலாகலமாக தொடங்கியது. குமிளி ரோட்டில் கல்லறைக்கல் மைதானத்தில் தொடங்கியுள்ள இந்த கண்காட்சியில் 1,00,000க்கும் மேற்பட்ட மலர்களும் 100கணக்கான மருத்துவ மூலிகைச் செடிகள், அலங்காரச் செடிகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இது தவிர தோட்டச் செடிகள், சமையலறை தோட்டம் அமைக்க தேவையான செடி நாற்றுகள் அனைத்தும் பார்வையாளர்களை கவரும் வகையில் இடம்பெற்றுள்ளது. வேளாண் குறித்த கருத்தரங்கம், பார்வையாளர்களுக்கான மலர் அலங்கார போட்டிகள், சமையல் போட்டி, குழந்தைகளுக்கான விளையாட்டரங்கம், மீன் கண்காட்சி, வீட்டு வளர்ப்பு விலங்குகளின் கண்காட்சியும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. இன்று தொடங்கிய கண்காட்சி வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி வரை நடைபெறும். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மருத்துவ குணம் கொண்ட இந்தியன் செர்ரி பழங்களின் சீசன் தொடங்கியுள்ளது. வைட்டமின் சி சத்தை அதிக அளவில் கொண்டுள்ள இந்த பழங்களை பெரும்பாலும் உள்ளூர் மக்கள் ஊறுகாய் போடவே பயன்படுத்துகின்றனர். வீடுகளில் மட்டுமே வளர்க்கப்பட்டு வரும் இந்தியன் செர்ரி செடிகள் பருவம் தொடங்கியதால் தற்போது காய்க்க தொடங்கியுள்ளன. ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி இந்தோனேஷியாவில் மக்கள் சொந்த ஊருக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். தலைநகர் ஜகர்த்தாவிலிருந்து ரயில்கள், பேருந்துகள், விமானங்கள், கப்பல்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் வெளியேறியுள்ளனர். நெடுஞ்சாலைகளில் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு கார்கள் அணிவகுத்து நிற்கின்றன. ரம்ஜானை ஒட்டி ஒரு வார விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் சுமார் 15 கோடி பேர் நாடெங்கும் பயணிப்பர் என கணிக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே அதிக இஸ்லாமியர்களை கொண்ட நாடு இந்தோனேஷியா என்பது குறிப்பிடத்தக்கது. 2022ஆம் ஆண்டு கணக்கின்படி இங்கு 24 கோடி இஸ்லாமியர்கள் உள்ளனர். ஜப்பான் மற்றும் அமெரிக்காவை விட இந்தியாவில் வாகனங்கள் விற்பனை அதிகரித்துள்ளதாக சர்வதேச வாகன உற்பத்தியாளர்கள் அமைப்பான OICA தெரிவித்துள்ளது. 2023-24ஆம் நிதியாண்டில் இந்தியாவில் 60 லட்சம் வாகனங்கள் விற்பனை அல்லது பதிவு செய்யப்பட்டுள்ளதாக OICA தெரிவித்துள்ளது. இது அந்த ஆண்டில் ஜப்பான், அமெரிக்காவில் விற்பனை செய்யப்பட்ட வாகனங்களின் எண்ணிக்கையை விட அதிகம் என கூறப்பட்டுள்ளது. வாகனங்கள் விற்பனையில் சீனா முதலிடத்தில் உள்ளதாகவும் உலகின் மொத்த விற்பனையில் 40% சீனாவில் நடப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இடுக்கி மாவட்டம் மூணாறில் அரிசி கொம்பன், சக்கை கொம்பன், படையப்பா ஆகிய 3 காட்டு யானைகளும் பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் மிகவும் பரிச்சயமானவை. அதில் அரிசி கொம்பன் காட்டு யானை தேனி மாவட்டம் கம்பம் அருகே தமிழக வனத்துறையால் பிடிக்கப்பட்டு களக்காடு புலிகள் காப்பகத்திற்குள் விடப்பட்டது. படையப்பா யானைக்கு மதம் பிடித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டு அதனிடம் எச்சரிக்கையாக இருக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் மதம் பிடித்த படையப்பாவிற்கும் ஒற்றை கொம்பனான சக்கை கொம்பன் காட்டு யானைக்கும் இடையே அண்மையில் சண்டை நடந்தது. அதில் படையப்பா தனது கொம்பால் குத்தியதில் சக்கை கொம்பனுக்கு வலது கால் பகுதியில் ஆழமான காயம் ஏற்பட்டது. நடக்க சிரமப்பட்டு வரும் சக்கை கொம்பன் மற்றும் வேறு சில யானைகள் சேர்ந்து மூணாறு அருகே கல்லார்குப்பம் கிடங்கில் நெகிழி பொருட்களை உண்டு வருகின்றன. இதனால் சக்கை கொம்பனுக்கும் பிற யானைகளுக்கும் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் சூழல் உள்ளது. இந்நிலையில் குப்பை கிடங்கில் நெகிழி பொருட்களை உண்ணும் காட்டு யானைகளை மீட்க மூணாறு வனத்துறையும் தேக்கடி புலிகள் காப்பகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இயற்கை ஆர்வலர்களின் கோரிக்கை வலுத்துள்ளது.
இலங்கையில் அரசு வேலை சார்ந்து கொண்டுவரப்பட்ட கட்டுப்பாடுகளை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட சுகாதார விஞ்ஞான பட்டதாரிகள் 27 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. இலங்கையில் இணை சுகாதார பட்டதாரிகளை அரசு பணியில் சேர்ப்பதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதை எதிர்த்து இணை சுகாதார பட்டதாரிகள் தலைநகர் கொழும்புவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மாதத்திற்கு 50,000 அல்லது அதற்கு மேல் வாடகை செலுத்துபவர்கள் உரிமையாளர்களுக்கு கொடுக்கும் தொகையில் இருந்து டிடிஎஸ் பிடித்தம் செய்யாதது குறித்து வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 2023, 24 மற்றும் 2024, 25 மதிப்பீட்டு ஆண்டுகள் தொடர்பாக வருமான வரித்துறையிடமிருந்து பல வரி செலுத்துவோருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் வரி செலுத்துவோர் வீட்டு வாடகை கொடுப்பனவு கோரியுள்ளதாகவும் அதில் டிடிஎஸ் அளிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு, குறிப்பிட்ட வீட்டிற்கு 50,000 அல்லது அதற்கு மேலாக வாடகை செலுத்துபவர்கள் உரிமையாளருக்கு கொடுக்கும் தொகையில் 2% பிடித்தம் செய்து கொடுக்க வேண்டும். அந்த 2% தொகையை வாடகைதாரர் வருமான வரித்துறையில் செலுத்த வேண்டும் என அகில இந்திய வரி செலுத்துவோர் சங்கத்தின் தலைவர் அபிஷேக் முரளி தெரிவித்துள்ளார். வாடகைதாரர் அவ்வாறு செய்ய தவறினால் அந்த நபருக்கு வருமான வரித்துறையால் வட்டி அபராதங்கள் விதிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 191 புள்ளிகள் சரிந்து 77,414 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 72 புள்ளிகள் இறங்கி 23,519 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. மற்ற ஆசிய பங்குச்சந்தைகளுக்கும் இறக்கத்துடனே வர்த்தகத்தை நிறைவு செய்தன. அமெரிக்க அதிபரின் புதிய வரிக் கொள்கை உற்பத்தி துறைகளை வெகுவாக பாதிக்கக்கூடும் என கூறப்படுவதே பங்குச்சந்தைகள் சரிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. இருப்பினும் நேற்று அந்நிய முதலீட்டாளர்கள் 11,111 கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளை வாங்கியுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன.